என்னது வார்னர் சிஎஸ்கேவுக்கா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிறீங்களா? நான் ஷாக் ஆனேன். நீங்கள் ஷாக் ஆகலை அப்படின்னா சந்தோஷம். ஆனால் ஒரு கமெண்ட் அப்படி தான் வந்திருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியும் தென் அதுக்கப்புறம் 10 டீமுக்கு 3 வீடியோ போட்டிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ எடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட 4 வீடியோலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 கமெண்ட்ஸ்க்கு மேலே 500 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலராக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ், தென் யூனிக்காக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து பிரித்து பகுத்தாய்ந்து இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்து ஒரு வீடியோலாம் அடிக்கடி ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு யோசனையில் இருக்கிறேன். பார்ப்போம். பட் பேசுவோம். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ரிட்டென்ஷன் ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோவில் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற இந்த கிரிக்கானந்தாஸ் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. அதே போல் என்னோடய கருத்தில் எதிர்கருத்துக்கள் இருந்தால், அந்த கமெண்ட்ஸ் ரிப்ளைங்கிறத தாண்டி நிறைய கமெண்ட்ஸில் எதிர்கருத்துக்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. அதில் எந்தெந்த விஷயங்கள் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இன்னொன்று எந்தெந்த விஷயங்களை நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோகன் அப்படிங்கிற ஒரு பஞ்சாப் வந்து 120 கோடியோட ஆப்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் சீரியஸான இல்லை, ஜாலியாக ஒரு கமெண்ட் தான் அது. இதே மாதிரி இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணி 2 கமெண்ட் தான் நான் பார்த்தேன். அதில் ஒருத்தர் மோகனோட பேர் மட்டும் எனக்கு பச்சக்குன்னு மைண்டில் பதிஞ்சு அதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பேரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் அதிலிருந்து ஒரு பேரை நான் எடுத்து பிடிக்கிறதுல கஷ்டமாயிடுச்சு. பட் மோகன் அவர் சீரியஸாக சொன்னாரா ஜாலியாக சொன்னாரான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக 120 கோடியோட அப்படியே போக மாட்டாங்க மோகன். நான் நம்புறது என்னென்னா, சாம் கரனை கண்டிப்பாக அவங்க தக்க வச்சுப்பாங்க. அவர் ஒருத்து 118 கோடி. என்னதான் அவர் வந்து ஓவர் ரேட்டடு இப்போ அடிக்கிறாங்க, இப்போ கூட ஆஸ்திரேலியாஸில் வந்து போட்டு ஒரு மிதிச்சாங்க அப்படின்லாம் இருந்தாலும், அவர் போன தடவை பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து திடீர்னு, அதாவது தவான் இல்லை, வைஸ் கேப்டன் ஜிதேஷ் சர்மா, ஆனால் ஒரு சாம் கரன் அதுக்கு முன்னாடி நம்ம லீட் பண்ணியிருக்கிறாரு. திரும்ப சாம் கரன் கொடுக்கும்போது சாம் கரன் ஒரு பேட்டிங்கில் ஒரு 50லாம் அடித்து மேட்சை முடிச்சு கொடுத்து இந்த பவுலிங்கில் ஒரு மாதிரி டீசெண்டாகவும் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த 3 ரோலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் சரியாக பண்ணவும் முடியுதுங்கிறதுனால சாம் கரனை கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும். அன்கேப்டட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து அசுதோஷ் அண்ட் அதுக்கப்புறம் சஷாங்க் அவங்களாம் ஒருத்தவங்க. ஜிதேஷ் சர்மா போன சீசன் சரியாக பண்ணலை, ஆனால் அதுக்கு முந்தின சீசன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்தியாவுக்கு விக்கெட் கீப்பர் தேவை அப்படின்னா பண்ட்டுலன்னா இவரை காலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஜிதேஷ் சர்மாவை மேக்ஸிமம் விடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுபோக லியம் லிவிங்ஸ்டனை பிக் பண்ணுவாங்க. ஸோ தவான் பற்றி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் நிறைய பேர் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு ஐபிஎல்லாம் ஆடுறவங்க இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தவான் ஆடலைன்னா ஆனால் ஓகேங்களா. எனக்கு வந்து அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. பட் இல்லை கிரிக்கானதா அவர் ஆடவே மாட்டாருன்னா ஓகேங்களா. தவான் பொறுத்த வரைக்கும் இல்லை லிஸ்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் தவான் அன்சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதும் ஒரு பக்கம். சாம் கரன் எடுப்பாங்க, லியம் லிவிங்ஸ்டனும் மேக்ஸிமம் எடுப்பாங்க, அசுதோஷ் சஷாங்க் 2 பேரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிதேஷ் சர்மா 18 கோடி 14 கோடி அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஜிதேஷ் சர்மாக்கெல்லாம் யோசிக்க தான் செய்வாங்க. ஆனால் லியம் லிவிங்ஸ்டன் சாம் கரன் யோசிக்க மாட்டாங்க. கீழே சஷாங்க்கும் அதுக்கப்புறம் அசுதோஷுக்கும் கண்டிப்பாக போவாங்க. இதில் வந்து டிகே ஆல்ஃபாங்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுவே ஒரு கனெக்டிவிட்டி தான். 2 அன்கேப்டட் பிளேயர் எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படி அமௌண்ட் போகும், அந்த 4 கோடி எப்படி போகும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அன்கேப்டு பிளேயரை வந்து ஒருத்தவங்க ரிட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளேயருக்கு 4 கோடி. இப்போ 2 பிளேயரை நீங்கள் ரிட்டைன் பண்ணுறீங்கன்னா அவருக்கு 4 கோடி தரணும். ஸோ 8 கோடி பர்ஸ் அமௌண்ட்லேருந்து 8 கோடி போகுது. அதே போல் தான் அங்கே அசுதோஷும் சரி சஷாங்கும் சரி நீங்கள் ரிட்டைன் பண்ணும்போது, அன்கேப்டு பிளேயரை ரிட்டைன் பண்ணும்போது ஸோ 4 கோடி 8 கோடி. ஸோ 8 கோடியில் நீங்கள் 2 பிளேயரை வந்து பிக் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்களில் வந்து நீங்கள் அயோஷ் பதோனியை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு அயோஷ் பதோனியோட பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, நான் அயோஷ் பதோனி நான் மறக்கலை. ஆனால் நீங்கள் வந்து யோசிக்கணும். மயங்க் யாதவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ மயங்க் யாதவா, அயோஷ் பதோனியா, இல்லைனா நான் குறிப்பிட்டிருந்த அர்ஷத் கானா, இல்லை மோசின் கானா. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர் தேவையா, இல்லை பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் தேவையா, இல்லை ஒரு பேட்டர் தேவையா, ஒரு டீம் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எதை நோக்கி போவாங்க அப்படின்னா அயோஷ் பதோனி ஆல்ரவுண்டர் லக்னோவில் நீங்கள் அந்த கண்டிஷன்ஸில் நீங்கள் அவர் நல்லா பயன்படுத்தலாம்னா எனக்கு இங்கே மயங்க் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் கிடைக்க மாட்டார். சார் ஓகே, இது அவர் ரூலை சரியாக படிங்கன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தார். ஐயா இப்போ அவர் டெபியூ ஆகிட்டாருன்னு வைங்க, நீங்கள் அவர் அன்கேப்டு பிளேயரை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ எப்படியும் டெபியூ ஆகிடுவார்னு கூட வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரை டெபியூ ஆகிடுவார். பங்களாதேஷ் சீரீஸில் கண்டிப்பாக டெபியூ ஆகி விட்டுருவாங்க. மயங்க் யாதவ் இப்போ எடுக்க முடியாது. அர்ஷத் கானா, மோசின் கானா, அயோஷ் பதோனியா நான் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட தான் போவேன். அது அர்ஷத் கான் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம்
மோசின் கான் ஃபாஸ்ட் பாலராகவும் இருக்கிறார், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். ஸோ மோசின் கானை ரெடி பண்ணி கொண்டு வரும்போது மோசின் கான் பக்கம் தான். ஐஎஸ் பார்த்தோன்னே நான் மறக்கலை. பட் என்னோட பொறுத்த வரைக்கும் என் லிஸ்ட்டில் என் புக்கில் ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கு இப்போ ரேட்டை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. அது மினி ஆக்ஷனோ இருந்தால். ஸோ அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு தான் இந்த கமெண்ட்டை நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அன்பழகனுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா நீங்கள் அன்கேப்டல் பிளேயராக நீங்கள் பார்க்கலாமே, அவர் மும்பை இந்தியன்ஸ் கவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய பேர் வந்து மகேந்திர சிங் தோனிக்காக தான் அந்த 7வது ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்கேப்டு பிளேயர் ரூலு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், அந்த ரூல் அப்படிங்கிறது பர்டிகுலராக மகேந்திர சிங் தோனிக்காக மட்டும் இல்லை, மகேந்திர சிங் தோனி மட்டும்தான் பிளேயர்னு கிடையாது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். இந்த ரூல் மகேந்திர சிங் தோனிக்கு மட்டும் பயன்பட போகிறதில்ல, சிஎஸ்கேக்கு மட்டும் பயன்பட போகிறதில்ல, இதனால நிறைய இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் பயன்பெற போகிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. இதில் பியூஷ் சாவ்லா பயன்பெறுவார், அமித் மிஸ்ரா பயன்பெறுவார், விஜய் சங்கர் இதனால் வந்து பயன்பெறுவார், மோஹித் சர்மா அதனால் பயன்பெறுவார். ஸோ இந்த மாதிரி மூத்த சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து பயன்பெறுவாங்க. சில பேர் சொல்லலாம், இப்போது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இப்போ அவர் அன்கேப்டு பிளேயராக உள்ளே வராரு, அப்போ ஆல்ரெடி அவருக்கு கேப்பில் நம்பர் கொடுத்துருப்பாங்களா, அதை ரிமூவ் பண்ணிடுவாங்களான்னு சொல்லி எனக்கு இன்னும் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப நான் ஷாக் ஆனேன். ஆமாம், எனக்கு அப்படி ஒரு ஷாக்கு இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்களுக்கு வந்து அந்த நம்பர் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி மறக்க முடியாத ஒரு விஷயம். அதையே வாங்கிடுவாங்களா, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன் பசங்க, எப்படிலாம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்களேங்கிற பசங்க. எனக்கு தோணுச்சு அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருந்தேன், வாயை பழக்கிற மாதிரி ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். சரியான ஒரு கமெண்ட் அந்த பையன் அவர் கேட்டான். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யங்ஸ்டர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து மறுக்கப்படுது. ஒரு அன்கேப்டு பிளேயர் அதனால் ஆடலாமேன்னு சொல்லிட்டு. இப்போ தோனி வந்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்கேப்டு பிளேயர் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. திரும்ப சொல்கிறேன், தோனி வந்து ஒரு அன்கேப்டு பிளேயராக எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்கு வராதான் போகிறாங்க. அந்த பிளேயர்களுக்கு வந்து அந்த பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாங்க. என்ன 4 கோடி அப்படிங்கிறது வந்து ஓகே அவங்களுக்கு கிடைக்காம போகலாம், ஆனால் அவங்க ஐபிஎல்ல ஆட தான் போகிறாங்க, ஐபிஎல்ல அவங்க எடுக்க தான் போகிறாங்க அப்படிங்கிறதும். இங்கே தோனி வந்து பார்த்தீங்கன்னா யாரோட இடத்தையும் வந்து பிடுங்கி வச்சிருக்கிறதும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இண்டிவிஜுவல்ஸ் கேம்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் கேம். டீமுக்கு எது நல்லதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, உங்களோட பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், நீங்கள் வந்து சொல்லலாம் யங்ஸ்டர் வாய்ப்பு போகுது, தோனி பண்ணுறது தப்பு, அது ஒரு மாதிரி ஓகே, அது உங்களோட பர்ஸ்பெக்டிவ். இது என்னோட பர்ஸ்பெக்டிவ், எது சரி தப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்று, பியூஷ் சாவ்லா அன்கேப்டட் பிளேயராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் பியூஷ் சாவ்லாவை தாண்டி நான் யாராருக்கெல்லாம் போவேன் அப்படின்னா அந்த டீம்லேயே நான் அதான் சொல்கிறதுல நேஹல் வதேரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நமன்தீர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்வால்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அன்கேப்டட் பிளேயர் மிதமிஞ்சி இருக்கிறாங்க. ஆனால் பியூஷ் சாவ்லா லாஸ்ட் சீசனில் லீடிங் ஆல்மோஸ்ட் மும்பைக்கு மாதிரி நல்லா பண்ணார். ஓகேங்களா, 2 சீசனில் பட் லாஸ்ட் சீசன் சூப்பராக பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. பட் நமன்தீரும் சரி நேஹல் வதேராவும் சரி அவங்க பண்ணது வந்து பியூஷ் சாவ்லா விட கொஞ்சம் அதிகங்கிறதுனால தான் நான் அன்கேப்டு பிளேயரில் வந்து நான் இவரோட பேரை இவங்க 2 பேரோட பேரை சொன்னேன். ஓகேங்களா அன்பழகன், நீங்கள் எனக்கு பியூஷ் சாவ்லா அன்கேப்டு பிளேயராக உள்ள வருவாருங்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் எனக்கு இது என்னமோ ஒரு மாதிரி நேஹல் வதேராவும் நமன்தீர் யாராவது ஒருத்தவங்களோ இல்லை 2 பேரும் உள்ளே வந்தாலும் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் அன்பழகன். ஓகேங்களா, ஸோ உங்களோட கமெண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பியூஷ் சாவ்லா வரதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை தான், ஆனால் அவங்கள விட இவங்க பெட்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவினாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் செம்மையாக நம்மளை திட்டி கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நிக்லஸ் புரானோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, அவரை விட்டால் வெளியே எவ்வளோ வேலை போவாருன்னு தெரியுமா, 14 கோடி அவருக்கு ஓவரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் அதே நேரத்தில் இன்னொரு கமெண்ட்டையும் நான் அங்கே படிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் வந்து சஞ்சு சாம்சன் பட்லரை விட சஞ்சு சாம்சன் தான் அதிகமாக கொடுப்பாங்க, பட் நீங்கள் என்னென்னா பட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக அமௌண்ட் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அவினாஷ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சஞ்சு சாம்சனுக்கு நான் வந்து அமௌண்ட்டு நான் கம்மியாக கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன், பட்லருக்கு 18 கோடி கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி உண்மை அதுதான். இந்த கமெண்ட் போடுறவர் தான் சஞ்சு சாம்சன் பட்லர் கமெண்ட் போடுறவர் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். நான் அதை மாற்றிக்கிறேன் அந்த விஷயத்தில். ஏன்னா சஞ்சு சாம்சன் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பரு, த்ரூ அவுட்டாக அவர் ஆடுவாருங்கிறதுனால அவருக்கு 18 கோடி. ஸோ ஓகேங்களா, பட்லர் திடீர்னு போவார் வருவார் ஏதாவது நடக்கலாம். ஒரு ஃபாரினருக்கு அதிகமாக கொடுப்பாங்களா, இந்தியன் பேட்டருக்கு அதிகமாக கொடுப்பாங்கன்னா அவர் நம்பர் 1 பேட்டராக இருந்தாலும் சரி தான். ஓகேங்களா, அவர் இந்தியன் பேட்டருக்கு அதுதான் இந்தியன் பிரீமியர் லீக். ஓகேங்களா, இது என்னடா ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது அப்படின்னாலும் ஆக்சுவலி இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர். ஓகேங்களா, அது மாதிரி கிளச் சுச்சுவேஷனில் சூப்பராக அடிக்கிறவர். எனக்கு புரியும், எனக்கு தெரியாமலாம் கிடையாது, அவர் வேல்யூ தெரியாமலாம் எனக்கு கிடையவே கிடையாது. அவினாஷ் சுத்தமாக தெரியாதெல்லாம் கிடையாது. பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவர் 14 கோடிக்கு மேலே வாங்கினாலும் போகலாம். ஓகேங்களா, இருக்கலாம்.
ஆனால் ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு பொதுவாக எல்லாரும் கணிக்கிறது அப்படின்னா, ஒரு ஓவர்சீஸ் பேட்டராக இருந்தாங்கன்னா கணிக்கிறது அப்படின்னா, ஸோ இவ்வளோ தான் கொடுப்பாங்க. அது 14 கோடியாக இருக்கலாம், 14.100 இருக்கலாம், 15 கோடியாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிக்லஸ் புரானுக்கு 14 கோடிங்கிறது அதிகம்தான். 14 கோடிங்கிறது அதிகம். ஒரு ஓவர்சீஸ் பேட்டருக்கு 14 கோடிங்கிறது அதிகம். அவரோட வேல்யூ எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் 14 கோடிங்கிறது அதிகம். நான் 18 கோடிக்கு நான் கொடுப்பேன், நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அங்கே ஆக்ஷனில் ஸோ ஒரு கேள்வியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் பார்ப்போம். ஒரு ஆல்ரவுண்டர்னா 18 கோடி 20 கோடிலாம் இறைப்பாங்க, 17 கோடினா இறைப்பாங்க அவினாஷ். பேட்டர்னா யோசிப்பாங்க அவினாஷ். ஸோ இப்போ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கமெண்ட் இல்லை, கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வில்ஜாக்ஸை மறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ் வில்ஜாக்ஸை நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். வில்ஜாக்ஸ் அதில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸ்வெல் ஃபேஃபை விடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆர்சிபி வில்ஜாக்ஸுக்கு போவாங்க. ஏன்னா 100 அடித்தார். அவர் உள்ள டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் டீம் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருந்தது. ஸோ விராட் கோலியை ரிட்டைன் பண்ணி அதுக்கப்புறம் ரஜத் படிடாரையும் ரிட்டைன் பண்ணிவிட்டு கீழே அன்கேப்டு பிளேயர்களில் வந்து நான் தான் வைஷக், விஜய்குமார், யஷ்தயலுக்கு கூட போவாங்க. ஸோ அப்படின்னா விராட் கோலி, முகமது சிராஜ், ரஜத் படிடார், அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸ், ஸோ இதில் போவாங்க. ஆனால் அந்த 18 கோடி 14 கோடின்னு வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடி வாங்கும் நான் நினைக்கிறேன். ஆனாலும் வந்து விராட் கோலிக்கு ஒரு 18 கோடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிராஜுக்கு ஒரு 11 கோடியோ, வில்ஜாக்ஸுக்கு வந்து ஒரு 14 கோடி கொடுத்துட்டு, பட் அங்கே ரஜத் படிடாரை வந்து ஆர்டிஎம் மூலமாக பயன்படுத்தி எடுத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ரஜத் படிடார் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிட்டு சிராஜுக்கு ஒரு 14, இல்லை வில்ஜாக்ஸுக்கு ஒரு 14, சிராஜுக்கு ஒரு 11, 18 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விராட் கோலிக்கு அப்படி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை 18 கோடி 2 பேருக்கு வாய்ப்பு கிடையாது. விராட் கோலிக்கு மட்டும் தான் 18 கோடி கொடுப்பாங்க. ஆர்டிஎம் ரஜத் படிடார் மூலமாக பயன்படுத்துவாங்க. ஸோ வில்ஜாக்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நல்ல கமெண்ட், ஓகேங்களா, ஒத்துக்கிறேன். வில்ஜாக்ஸ் வந்து டெஃபினட்டாக ஆர்சிபி பிக் பண்ணுவாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ நான் அவங்க கமெண்ட்டை நான் வந்து ஒத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக் ஸ்லாமை வந்து போன சீசனில் நல்லா போட்டிருந்தாரு, அவரை அன்கேப்டு பிளேயராக எடுப்பாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லியிருந்தாரு. ராசிக் ஸ்லாம் ஓகேங்க, பட் ஆனால் ராசிக் ஸ்லாம் தாண்டி அபிஷேக் பொருளா, பட் ஓகே நான் அந்த இடத்துல ஒத்துக்கிறேன் கார்த்திக், ராசிக் ஸ்லாம் எடுக்கலாம். பட் ராசிக் ஸ்லாம் தாண்டி கலீல் அகமது இப்போ எதாவது டெபியூ ஆகிட்டார்னா கஷ்டம் இல்லை, டெபியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியாக எப்போ ஆடினார், ஏதோ இடையில ஆடினாரா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ராசிக் ஸ்லாம் உங்கள் வாக்குப்படி கரெக்ட். ராசிக் ஸ்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக் ஸ்லாம். ஆனால் அபிஷேக் புரேல் வந்து கடைசியாக கொஞ்சம் அடித்தார், டெல்லிக்காக கொஞ்சம் அடித்தாருங்கிறதும் நான் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. லலித் யாதவ்லாம் டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன்காரர் சும்மாவே எடுப்பாங்க. ஸோ அன்கேப்டு பிளேயராக ரிட்டைன் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தான். பட் பார்ப்போம், ராசிக் ஸ்லாம் ரிட்டைன் பண்ணாருன்னா அது ராசிக் ஸ்லாம் மாதிரியான ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ்ட்டு ஒரு கெஸ்டர்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக கடைசியாக ஒரு கமெண்ட்டு கார்த்திக் தான். இது வேற ஒரு கார்த்திக். இது மொத்தம் எத்தனை கார்த்தி பார்த்துருக்கோம்? 2 கார்த்தி பார்த்துருக்கோம். இந்த கார்த்தி என்னன்னா, வார்னர் அன்சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி நான் பேசும்பொழுது அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, வார்னரை கூட்டிட்டு வாங்க சிஎஸ்கேவுக்கு அப்படின்னு அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏன் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வார்னரு லெஃப்ட் ஹேண்டரு, டெவான் கான்வே லெஃப்ட் ஹேண்டரு, சிஎஸ்கே ஒரு மேத்யூ ஹேடனு போனாங்களா, ஆஸ்திரேலியன் பிளட்டு மேலே ஆடினாங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு வேளை இந்த ஆஸ்திரேலியன் பிளட்டு வேணும், இல்லை நியூசிலாண்டை தாண்டி ஒரு ஆஸ்திரேலியன் பிளட்டுக்குள்ளே போகலாம், ஒரு வார்னரை கொண்டு வரலாம். வயசு என்ன, 30க்கு மேலே, ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறாரு, போகவும் மாட்டார், ஆஸ்திரேலியா அவரை கூப்பிடவும் மாட்டுறாங்க. அப்படின்னா நம்ம கூப்பிட்டுப்போம், எடுத்துப்போம். டெவான் கான்வேக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஒரு மேலே ஒரு கிடைச்சா பெட்டராகவும் இருக்கும், நல்ல ஒரு அவுட் ஃபீல்டரும் கூட. ஸோ ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை டெவான் கான்வேக்கு பதிலாக வார்னர் ஆக்ஷனில் போவாரா, வாய்ப்பு இருக்கா? மேபி ஏதாவது இந்த ட்ரேட் பண்ணுற வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னவோ தோணுது கார்த்திக், நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். வார்னர் சிஎஸ்கேக்கு வந்தாருன்னா களை கட்டிடும். ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச்சில் அவர் இருந்து போனதுக்கப்புறம் அந்த தெருவில் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ், அவர் ஹைதராபாத்தில். பட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வார்னருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லோ போட்டுட்டு அங்கே ஆஸ்திரேலியாவுக்காக ஆடினார், இப்போ எல்லோ போட்டுட்டு ஒருவேளை டேவிட் வார்னர் சிஎஸ்கேக்காக ஆடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், நல்லா தானே இருக்கும். பட் இது நடக்குது ரிட்டன்ஷனில் வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணி மூலம் எழுதலாம், ஓகேங்களா, அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கேன். பார்ப்போம். டேவிட் வார்னர் அன்சோல்டாக ஆகிறத விட சிஎஸ்கேல ஆனால் அது நல்லாவும் இருக்கும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நட்ராஜனை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக ஆட வைக்கணும், சிஎஸ்கே எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஒரு விஷயம், ஷாருக்கானுங்க அதிகமான வேலைக்கெலாம் போனாங்க, சிஎஸ்கே எடுக்க முடியல.
நட்ராஜனை கொண்டு வந்தால் நல்லாவும் இருக்கும். சேப்பாக்கில் நட்ராஜன் அண்ணா பேவலின் எண்டில் இருந்தோ இல்லை பட்டாபிராம் கேட் எண்டில் இருந்தோ வந்து அப்படி ஒரு மாதிரி பவுலிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நட்டு பார்ப்போம் சிஎஸ்கேக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சிஎஸ்கேல பத்திரானா ஒரு பக்கத்துலேருந்து பத்திரானா கடைசி டெத் ஓவரில் யாக்கர்ஸ் போட்டு தள்ளுறாங்கன்னா, அந்த பக்கம் தமிழ்நாட்டோட யாக்கர் கிங் நட்ராஜன் ஒரு பக்கம் யாக்கர்ஸ். கடைசி 10 ஓவரில் 2, அதாவது நட்ராஜன் வந்து பவர் பிளேயில் ஒரு ஓவர் போட்டுருவாரு, அடுத்த 3 ஓவருக்கு அடுத்த 10 ஓவருக்குள்ளே வருவார். பத்திரனாவும் அவரோட ஓவரை 10 ஓவருக்குள்ள தான் ஸ்டார்ட் பண்ணுவார். 7 ஓவரு சும்மா கச்சா மச்சான்னு ஆடுறவங்களுக்கு இருக்கும். சேப்பாக்காக இருந்தானே அது எந்த விக்கெட்டாக இருந்தாலும் சரிதான். ஒரு தமிழ்நாடு பிளேயர் சிஎஸ்கே வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்தது இல்லை. ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணுற விதமாக அஸ்வின் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு வருவாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா ஸோ நட்டு சிஎஸ்கேவுக்கு வந்தால் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம நட்ராஜன் ஸோ சிஎஸ்கேவுக்கு வந்தால் ஸோ சூப்பராக இருக்கும், பார்ப்போம். ப்ளஸ் இப்போ சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலிங் கோச் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்பாலாஜி உறவில் வந்து அவர் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸில் கொஞ்சம் எடுக்க சொல்லி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நட்ராஜன் சிஎஸ்கேக்கு வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது இல்லை. ஓகேங்க. அண்டு வார்னர் நட்ராஜன் 2 பேரும் சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்காக ஆடினவங்க. 2 பேருக்கும் தமிழ்நாடு கனெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் நட்ராஜனுக்கு அதிகமாகவே இருக்குது. அவர் இங்கே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ரிட்டன்ஷன் முடிகிற வரைக்கும். தென் அடுத்தது இப்போ நான் யூஏயில் இருக்கிறேன். யூஏயிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் கவர் பண்ண போகிறேன். வீலாக் ஷார்ட்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். லைஃப் ஆஃப் கிரிக்கானந்தான்னு கூட சொல்லலாம். ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கீழே வந்து உங்களை எதிர்கருத்து இப்போது ஆயுஷ் பதோனி பற்றியோ இல்லைனா குல்ஜாக்ஸ் எடுக்கிறத பற்றியோ இல்லை நட்ராஜன் சிஎஸ்கே வரதை பற்றியோ வார்னர் சிஎஸ்கே வரதை பற்றியோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. அந்த யூஏ வீடியோ பார்த்துட்டு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக ஏதாவது உங்களோட நன்றிகளை தெரிவித்தா நல்லாயிருக்கும். கொடுங்க.